வணக்க நண்பர்களே! நாம் இன்னைக்கு கணநாதனுடைய கணபதியோட பிறந்த நாள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம். தமிழ்ல இத சொல்லணும் அப்படின்னா, கணபதி நான்மை நாள். நான்மைன்னா சதுர்த்தின்னு அர்த்தம். சதுர்த்தியோட தமிழ் பேரே நான்மை தான். அத நம்மகிட்டேருந்து திருடி தான் இன்னைக்கு சதுர்த்திலாம் சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. அதனால கணபதி நான்மை நாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, அந்த காலத்தில மாமன்னர்களும் சரி, முன்னோர்களும் சரி, பல தானங்கள வந்து கணபதிக்கு குடுத்துருக்காங்க. அத கல்வெட்டாவே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதில இன்னைக்கு நாம ஒரு கல்வெட்ட பார்க்க போறோம். ஒரு முறைக்கு இருமுறை இல்ல, பலமுறை சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் கணபதி நான்மை நல்வாழ்த்துக்கள். சரி, இப்ப நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, திருவலஞ்சுழி கோவில். தஞ்சாவூர் பக்கத்தில கும்பகோணம் பக்கத்தில கூட திருவலஞ்சுழி கோவில்ல 2ஆம் திருச்சுற்று மேற்கு சுவர்ல 3ஆம் ராஜராஜன் காலத்து கல்வெட்டு. கிபி 1230ல இந்த கோவில் பேரே பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பிள்ளை. நான் ஏற்கனவே இத காணொளியாவே போட்டிருப்பேன். இருந்தாலும் கல்வெட்டுகள் குறைந்த அளவு தான் சொல்லியிருப்பேன். இப்ப கல்வெட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு தெரியுது. இந்த கோவில் பேரே வெள்ளை பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. இப்ப பேரே வந்து வெள்ளை பிள்ளையார் கோயில் தான். அதாவது வடமொழியில சுவேத விநாயகர்ன்னு சொல்லுவாங்க. வெள்ளை பிள்ளையார் கோவிலுக்கு தானம் அளித்த கல்வெட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்தில எல்லாருமே கணபதி வழிபாட்ட முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. இதான் வெள்ளை பிள்ளையார் கல்வெட்டு. திரிபுவன சக்கரவர்த்திகள். இந்த திரிபுவன சக்கரவர்த்திகள் வந்து 3ஆம் ராஜராஜனை குறிக்குது. ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு ஏசன 14வது உடையார். 14வது வருஷ கல்வெட்டு. உடையார் திருவலஞ்சுழி உடையார் விக்கிரம சோழ வளநாட்டு நல்மங்கலத்து. இதில் வர விக்கிரம சோழன் நிறைய எழுத்துக்கள் வந்து உடைந்து போன காரணத்தினால தான் அந்த புள்ளி வச்சிருக்கேன். அடுத்து இப்படிக்கு இவை நல்லாற்றுடையான் திருவாய்க்குளத்து பிள்ளை எழுத்து இத்தேவர்க்கு யாண்டு 14வது கோட்டூருடையான் வில்லி ஆழ்வானான சேனை மிகாம பல்லவரையன் பக்கல் தளிகையூரான குலத்துங்க சோழ மங்கலத்து திரிபுவன மாதேவி வதிக்கி. இது அரசியோட பேரே. குலத்துங்க சோழ மங்கலத்து திரிபுவன மாதேவி வதிக்கி இடம்பெயரும் கூட. கிழக்கு ராஜேந்திர வாய்க்காலுக்கு வடக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 16 சதுரத்து, அதாவது 56 சதுரத்துங்கிற மாதிரி வரும். சானால் 5 கால் சின்னத்துக்கும் பிராமண விலைப்படி காசு இது வந்து 14,000. நடுவில் இப்படி கொடுத்துருக்கிறது வந்து 1000ங்கிறது தான் அப்படி கொடுப்பாங்க. 16,000 இக்காசு 16,000ம் இலிகைக்கு. அது வந்து வார்த்தைகள் அழிஞ்சு போயிருக்கு. இலிகைக்கு கல்லுகைய விலை வில்லி ஆழ்வானான சேனை. எத்தனை காசுனா 16,000, 16,000. சரிங்களா? இப்போ நம்ம கல்வெட்டுடைய விளக்கத்தை பார்ப்போம். திரிபுவன சக்கரவர்த்திகள் மாமன்னர் 3ஆம் ராஜராஜன் காலத்தில் 14வது ஆட்சி ஆண்டில் திருவலஞ்சுழி வெள்ளை பிள்ளையார் கோவிலுக்கு, ஊரோட பழமையான பேர் விக்கிரம சோழ வளநாட்டு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த கோவிலுக்கு நல்லாற்றூர் அப்படி இப்போ வந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற தான் நல்லாத்தூர். அந்த ஊரை சேர்ந்த திருவாய்க்குளத்து பிள்ளை அவர் தான் வாய்மொழியாகவே சொல்கிறது தான் இந்த கல்வெட்டே. ஆக்சுவலாக அவர் இந்த கோவிலுக்கு என்ன செஞ்சார், என்ன நிலக்குடை கொடுத்தார், யார்கிட்டேருந்து அந்த நிலத்தை வாங்கினார் அப்படிங்கிறத அவர் தன்னோட வாய்மொழியாகவே சொல்கிறது தான் இந்த கல்வெட்டு. அதான் என் எழுத்துன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து திருவாய்க்குளத்து பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, கோட்டூரை, அது வந்து இப்போ கோட்டூர் கிராத்தம் அப்படின்னு சொல்லப்படுது, திருவாரூர் மாவட்டது. அந்த ஊரை சேர்ந்த வில்லி ஆழ்வான் சேனை மிகாம பல்லவரையன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு நிலத்தை வாங்குறாரு. அந்த நிலம் என்ன மாதிரியான நிலம்னா, தளிகையூர் அப்படின்னா உணவு இடும் இடம், உணவு சமைக்கிற இடம், உணவு வழங்கக்கூடிய இடம். அதான் தளிகையூர்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, குலத்துங்க சோழ மங்கலத்து திரிபுவன மாதேவி அப்படிங்கிற இடத்துக்கு கிழக்கு பக்கத்துலேயும் ராஜேந்திர வாய்க்காலுக்கு வடக்கு பகுதியிலையும். எத்தனை சதுரம்னா 5000 சதுரத்து பெரிய நிலம். நேர்கோண நிலத்தை, 4 பக்கம் நிலத்தை பிராமண கிடையாது, இது பிரமாண விலைப்படி சொன்ன விலைப்படி 16,000 காசுகள் கொடுத்து நிலத்தை வாங்கி அதனை திருவலஞ்சுழி கோவில் வெள்ளை பிள்ளையாருக்கு தானம் வழங்கியுள்ளார். பார்த்துக்கோங்க, 16,000 காசுங்கிறது அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயம். அந்த திருவலஞ்சுழி கோவில் வெள்ளை பிள்ளையாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பழங்கால தொட்டே ஒரு 2000 வருட காலமாக நம்ம கணபதி வழிபாடு அதிகமாகவே இருந்திருக்கு. மன்னர்களை விட மக்கள் அதிகமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இதிலேயே நமக்கு நல்லா தெரியுது. கணநாதன் புகழ் ஓங்குக. இந்த தகவல் எல்லாரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.